அரச படையினருக்கு காணி வழங்க யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முற்பட்டதால் அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டதுடன் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரச காணிகள் வழங்குவதான நோக்குடன் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானம் ஒன்றை ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. நெடுந்தீவில் உள்ள அரச காணி ஒன்றிலிருந்து கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்காமல் படைத்தரப்புக்கு வழங்க முடியாது என பொது அமைப்புகள் எதிர்குரல் எழுப்பியதுடன் அரச தரப்பு மற்றும் பொது அமைப்புகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது அரச தரப்பு ஆதரவாளர் ஒருவருக்கும் காணி விடுவிக்கப்படாமையினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதில் அவங்க நான் அமைச்சரோடு பேசுகிற பொழுது அவருக்கு கேட்டால் இனிவரும் காலங்களில் மேலதிகமாக எங்களுக்கு காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அமைச்சர் அடுத்த எல்லாரையும் வச்சு நாங்கள் பேசி அதுக்கு முடிவெடுத்தோம். உண்மையிலேயே அந்த கால சம்பந்தமான முடிவு சரியா. அதனால நான் ஒன்று சொல்றேன்னு கேட்டால் உண்மைதான். இன்றைக்கு 17 வருஷம் ஆகுது. 17 வருஷத்துக்கு பிறகு கூட நாங்கள் பிறகு 2000 விட்டுருக்கிறோம். யாருமே விட மாட்டாங்களுடைய நினைத்த பலாலையோடு நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். அதே போல யாருமே அகற்ற முடியாத செக் போட்டு எல்லாமே அகற்றிருக்கிறோம். நாங்கள் அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு இதற்கான போதுமான முடிவுகள் எடுக்கிறோம். அந்த வகையில உங்களுக்கு இருக்கிற அதே தேவை கருத்து கொடுத்தது இந்த மக்கள் எங்களுடைய இருக்கின்றவர்கள் எங்களுடைய வழிகள் சந்திக்கிறவர்கள் அந்த இது சம்பந்தமாக நாம் எங்கள் காலத்தில் பாசிட்டிவான முடிவுகள் எடுப்பதற்கு எதிர்வரும் 25ஆம் தேதி மத்திய அமைச்சர் உரிய அமைச்சர்கள் அதில் நினைச்சாங்க. ஜனாதிபதி கலந்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் கலந்து கொண்டிருக்கிற ஃபைனலான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது அந்த நேரத்தில் நான் அதை சொல்லி கொடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான சொல்லியிருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு நான் முடிவு எடுக்கிறோம். கட்டடம் கட்டப்பட்டிருக்கு சரியா. இது இந்த கட்டட ஆரம்பித்தது நாங்கள் வந்து சரியா. ஆரம்பித்தது சரியா. ஆரம்பத்திலிருந்து இந்த காலில் பல்வேறு முன்னெடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லது முன்னெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவர்கள் பேசிக்கொண்டு நாங்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாமே ஒட்டுமொத்தமாக எங்களுடைய போட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அதனால இதுக்கான முக்கியமான முடிவெடுப்பு அன்றைக்கு வந்தது பிறகு அமைச்சர் பார்த்து பாடசாலை காட்டி கொடுப்பதற்கு அதே போல அந்த பிரதேசத்தில் பெரிய கோயில் கொடுத்து கோயிலும் செல்வதற்கான இவ்வாறு முடிவுகளை எடுத்துக்கணும். எந்த பகுதிக்கு கூட உள்ள காணி நாங்கள் சுற்றமரம் அதாவது கிழக்கு இருக்கின்ற பிரதேசத்தை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வரும். அதனால இதுக்கு யுத்தமான முடிவு அதே நேரத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதி
கலைக்கிறாங்க அதையில் பிரதானமான பிரச்சனை 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 6380 ஏக்கர், அதில் கிட்டத்தட்ட 3300 ஏக்கர் விளைவிட்டாங்க. ஆனால் இந்த வரைக்கும் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் ரத்து செய்யப்படும். நடவடிக்கை எடுத்து தண்ணி இந்த 6380 ஏக்கர் சர்வே பண்ண ஆமிக்கு சர்வே பண்ண ஒரு லேண்டு என்னென்ன தேவைகள் அது ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் பக்கம் இருக்கு. கிழக்கு பக்கம் சர்வே பிளான் ஆடி அப்போ அப்படியான நிலைமையில அந்த மக்கள் இருக்கக்கூடியதாக தோட்டம் உள்வாய்ப்பு முதலாவது கலாச்சார கிழக்கு பக்கம் வடக்கு பக்கத்திலே விடலாம். 6000 ஏக்கர் வர்த்தமானி அறிந்தல் நீங்கள் நடவடிக்கை நாங்கள் இங்கே கூட்டத்தில் மதித்தெடுத்து அதற்குரிய கருத்துக்கள் அனுப்பப்பட்டு பாதுகாப்பு அமைச்சு அதை காணி அமைச்சு அனுப்பி இருப்பது அதற்குரிய அதாவது இதுவரையிலே 6000 விடுபட்ட காணிகளை வர்த்தமானியில் நீங்கள் நடவடிக்கை கொடுக்கணும். இதுல விசாரணை சொல்றது போல அந்த மிச்சம் 3000 ஏக்கர்கிட்ட இருக்கக்கூடிய ராணுவம் காணிகளை வந்து வெளியே உங்களுக்கு தெரியுது. அதில் வந்து ராணுவ தொழிலாக பயன்படுத்துவதற்காண்டி அதில் கிட்டத்தட்ட 9% வந்து விவசாயத்துக்கு வேறு தன்னோட வசதிகளுக்காக வந்து பயன்படுத்தப்படுது. அப்படி அடிப்படையில் வந்து 2 ராணுவம் வந்து போர் நடந்துட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து சதீஷ் நம்பியாரை கொண்டு ஒரு அறிவுறுத்தல் தயாரித்து அரசாங்கம் அந்த நேரம் வந்து சொன்னது முழுக்குடியேற்றம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாலும் கூட மக்கள் தங்கள் சொந்த காலங்களுக்கு திரும்ப முடியாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நியாயப்படுத்தல் எப்படின்னா எதிர்த்து உள்நாட்டினர் இருக்கிற வரைக்கும் வந்து அதைக்கோட பகசோல் வரணும். இன்றைக்கு போர் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த பகசோல் கதைக்கே உடனடியாக இடத்துல அந்த தானிய வந்து மக்களுக்கு கொடுக்காமல் வந்து ராணுவம் வந்து விவசாயம் செய்வதற்கெல்லாம் பாதிக்கிறாங்க வந்து அப்ப நீங்கள் வந்து ஜீவனாக வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த மக்களோட விஷயத்தை வந்து ஒரு டைம் போடணும். அரசாங்கத்துக்கு அப்பட்டாங்க வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து அமைச்சர் ஜனநாயகம் முன்னாலும் கூட இந்த வழியில் வந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கள் வந்து அல்லது கதைக்கிறாத ஒரு நிலைமை வந்தாலும் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து கதைக்கலாமோ அந்த அளவுக்கு சரி இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய பிரதி அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது. இந்த விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினார்கள். எதிர்வரும் 25ஆம் தேதி மாவட்ட அரசாங்க அதிகாரிகளையும் அந்த கலந்து கொள்வதற்கு நாங்கள் திட்டமுடிய ஏற்கனவே மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் ரீதியில் இதுவரை காலமும் இருந்த மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் முழுமையாக இந்த காணி முடிவுல நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எந்த சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறோம் தொடர்பாக நாங்கள் இந்த கடைசியாக நினைத்த உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் கிடைக்க வந்து கடைசியாக வந்து அதிலே வந்து பேசப்பட்டிருக்கீங்க. விவாதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரதேச செயலாளர்களுக்கு வந்து பேசுறது வாங்கி கொடுத்தீங்க. அப்பதான் இந்த ஏர்போர்ட் காண்கிறவே அந்த அடிப்படையில் இந்த டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஏவியேஷன் எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு டாக்குமெண்ட் உள்ளாயிருக்கு. அதில் தேவைக்குமான தேவையும் இல்லை. ஒரு ஸ்டேட்லேயே எவ்வளோ இது தேவை, அதுக்கான காணி எவ்வளவு இருக்கு, என்ன தேவை கிடையாது. இந்த மசா